ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து என்னடா ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து தீபாவளி விலாகு. நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் மேக்ஸில் தான் வந்து எடுத்திருந்தேன். இதோட அமௌண்ட் வந்து 599. இவ்வளோ ட்ரெஸ் நம்மளுக்கு வந்து இருந்தாலுமே இதுதான் வந்து அமையும் அப்படி வந்து இருக்கும் இல்லையா, அதேமாரி தான் வந்து சொல்லலாம். இந்த ட்ரெஸ் தான் எனக்கு அமைஞ்சது. இந்த ட்ரெஸ் வந்து நான் ஜூடியோத்துலேயே வந்து எடுத்துட்டேன். இதோட அமௌண்ட் வந்து 399 இதோட அமௌண்ட்டு. இது வந்து நான் அந்த ட்ரையல் ரூம்லேயே வந்து பார்த்துட்டேன். ஓகே, நம்மளுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸையும். இந்த ட்ரெஸ் தான் வந்து நிலனோட ட்ரெஸ்ஸு. நிலனுக்கு வந்து இந்த 2 ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு பேண்ட் அண்ட் ஒன்று குர்த்தா. இது ஷர்ட்டும் சொல்லலாம், குர்த்தான்னு சொல்லலாம். ஷர்ட்டோட அமௌண்ட் வந்து 499, பேண்ட்டோட அமௌண்ட் வந்து 599. இது வந்து இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஓவராக தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. இது வந்து மேக்ஸ்லேயும் ட்ரெண்ட்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகவே இருக்கலாம். ஜூடியோவில் வந்து எப்போவுமே இந்த இந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஷேட் வந்து கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து காமிக்கிறவங்களுக்கு. அப்படியே குயிக்காக வந்து ரெடியாக வந்து ஆகிடலாம். அப்படியே ரெடி ஆகிட்டு நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு அந்தமாரி நம்ம போய் தான் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து குயிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படியோ வந்து கொஞ்சம் வேலைலாம் இருக்கும் வீட்டில். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரெடியும் வந்து ஆகிட்டோம். நானும் ஆகாஷும் ரெடி ஆகிட்டோம். எங்கள் 2 பேரோட காஸ்ட்யூம் வந்து இது தான். நிலனோட காஸ்ட்யூம் என்னால் சுத்தமாக காமிக்க முடியல. ஏன்னா வந்து அவன் ரொம்ப கொஞ்சம் விளையாடிட்டே வந்து ப்ளே 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 அப்படியே தான் அவன் இருக்கிறானே. விளையாடிட்டே இருந்தாலும் காமிக்க முடியல. நாங்கள் வந்து பைக்கில் வந்து போயிட்டு அவனோட கண்ணாடியை மட்டும் பாருங்கள். எப்போவுமே வந்து நிலனுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணாலுமே இந்த கண்ணாடியை வந்து அவன் போட்டே ஆகணும். ஸோ அதே மாதிரி கண்ணாடியை வந்து போட்டுட்ருக்கான் அவன். நாங்கள் வந்து கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டோம். என்ன தான் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்கள கை பிடிச்சி நடந்து கூப்பிட்டு போகிற அந்த தனி அந்த 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 ஃபீலே வந்து தனி ஒரு சொர்க்கம் மாதிரி சொல்லலாம். எனக்கு என்னென்னு தெரியல, நிலனை வந்து கையில் பிடிச்சி கூப்பிட்டு போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனும் ஸ்லோவாக அழகாக நடந்துட்டு வருவான். அதுக்கப்புறம் நம்ம கையை விட்டுட்ட பேர் அவன் ரொம்ப ஆக்டிவாக ஆகிடுவான். பாருங்கள் அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அவனை பிடிக்கவே முடியாது. ஆக்சுவலி ஓடுவான், ஓடி வருவான். அவனை பிடிக்கவே முடியாது. சாமி கும்பிட சொன்னால் வேறு எதையோ அவன் பார்த்துட்ருக்கான். இந்த டே எங்களுக்கு வந்து செம்மையாக வந்து போச்சு. ஏன்னா என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல நாள் என்ன வந்தாலுமே எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயில் வந்து போகணும். அப்படி தான் அங்கே போயிட்டுனா டே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம்டா அப்படி தான் இருக்கும். ஜாலியாக ஏன்னா அங்கே வந்து விளையாட ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கும். நிலனுக்கும் வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பான். அவனும் ஜாலியாக போயிட்டே இருப்பான். நான் வீடியோ எடுக்கிற அந்த செகண்டில் அவன் எங்கெங்கெல்லாம் ஓடிட்டான். அவனை பார்த்துக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அழகாக ஓடிட்டான் பாருங்கள் அவன். இந்த வியூவே வந்து செம்மையாக இருக்கும். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாகிட்டோம் கூட சொல்லலாம். இங்கே வந்து வழக்கம் போல் வந்து அவங்க அப்பாவை கேட்டு ஒரு மில்க் ஷேக் வேணும் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரே அடம். அவர் வந்து அப்படியே குடிச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, வெளியே வந்ததால் நம்ம எதுவுமே வந்து அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகணும் அப்படி தான் வந்து நினைக்கணும். அதனால் எது கெட்டதோ நல்லதோ அப்படி நான் சொல்லலை. மற்றபடி லைட்டாக கொஞ்சமாக குடித்தா போதும் தான் நான் நினச்சேன் அவனுக்கு கொடுத்தது. இந்த வியூ செம்மையாக இருக்கும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்கவே இது எல்லாமே. அவங்க 2 பேரும் நடந்து வந்து ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் கிடையாது. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே செம்ம மேட்சாக சேம் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு அவங்க 2 பேரோட காஸ்ட்யூம் பார்க்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்த உடனே ஒரு புடி அப்படின்னு கூட சொல்லலாம். அவன் மட்டன் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் 65 நல்லா சாப்பிட்டு நல்லா இந்த டே வந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா போயிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு வீடியோவில் பாருங்கள். இப்போ வரைக்கும் நிலனுக்கு வந்து இந்த கிராக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயம். ஆக்சுவலி அவனும் வந்து இதெல்லாம் பிடிக்க மாட்டான். ஆனால் வந்து மற்றவங்க பண்ணுறதையும் வந்து என்ஜாயும் பண்ண மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாகவே தான் இருக்குது. இந்த சவுண்டு இதெல்லாம் வந்து பயமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ஓடிட்டார் அவர். ஆக்சுவலி எனக்கும் தான் சொல்லலாம், நான் ரொம்ப தைரியசாலிலாம் இல்லை. அந்த ஒரு சங்கு சக்கரம் வைக்க எவ்வளோ நான் பயந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தால் கூட மேபி
பயப்படாமல் இருக்கலாம். எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ரொம்ப பயம்னு கூட சொல்லலாம். எதுவும் நான் பண்ணதா இது அப்படின்னு எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மற்றபடி இந்த இந்த கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர் வந்தது கொஞ்சம் நல்லா இருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டோம். ஆனால் ஆக்சுவலி இதுக்கும் நிலன்னு பயப்படுவான். அதுதான் எனக்கே அவன் டஃப் கொடுக்குறான்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் நான் ஜாலியாக இருப்பேன், பட் அவன் எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படுவான் நிலன்னு. அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு தான் இருக்கிறோம். நான் பக்கத்தில் தான் அவனுக்கு கொஞ்சம் ஓகே, பட் அவன் தனியாக அதை வச்சுக்கோ, நீ வந்து வைப் பண்ண என்ஜாய் பண்ண அவன் பண்ண மாட்டான். அப்படியே நாங்கள் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் மாற்றி இந்த கலருக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. நாங்கள் சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து இருந்தோம். என்னதான் நம்ம கிராக்கர்ஸ் வந்து வெடித்தாலுமே மற்றவங்க வெடிக்கிற கிராக்கர்ஸை பார்க்குற அந்த ஒரு ஃபீல் இருக்கே, செம்ம ஃபீல். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு மற்றவங்க யாராவது இந்த மாதிரி வந்து கிராக்கர்ஸ் வெடித்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, நான் பார்க்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். ஜாலியாக நின்று பார்ப்பேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா, அவங்கள பார்க்குறது மட்டும் தானே வேலை. நம்ம பக்கத்தில் நிற்க வேண்டாம், எதுவும் வேண்டாம்னால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பார்க்க. ஜாலியாக இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களோட தீபாவளி வந்து இப்படி தான் எங்களுக்கு எல்லாமே போச்சு. டே மார்னிங்லேருந்து எண்டு நைட்டு வரைக்கும் வரலாம். நான் வீடியோ எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளிப்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இதோடு இந்த வீடியோ எல்லாமே முடியுது. அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப கேப் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.